வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? இந்த வார்த்தைகள் மத்தேயு 11 அதிகாரம் 7 யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொன்ன அற்புதமான வார்த்தைகள். இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் இயேசு இதை சொல்லுகிறார்? ஜனங்களிடம் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து 2 உயர்வான காரியங்களை கூறுகிறார். முதலாவது, யோர்தான் நதிக்கரையில் புட்கள் நீளமாக வளர்ந்து இருக்கும். அவைகள் காற்றில் அசைந்து கொண்டிருக்கும். எல்லோரும் இதை பார்த்திருக்கிறார்கள், பார்ப்பார்கள், பார்த்து கொண்டே இருப்பார்கள். சாதாரண பொதுவான காட்சி என்று அர்த்தப்படுத்துவதற்கு காற்றில் அசையும் நாணல் என்ற பழமொழியை மக்கள் பயன்படுத்துவார்கள். அதாவது, காற்றில் நாணல் அசைந்தாடும் காட்சி எல்லோரும் அடிக்கடி பார்க்கும் ஒரு காட்சியாகும். இது ஒரு சாதாரண நிகழ்வு. இங்கே இயேசு இந்த பழமொழியை பயன்படுத்தி யோவான் ஸ்நானகன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என உணர்த்துகிறார். தன் ஊழியக்காரனை உயர்த்தி காட்டுகிறார். இரண்டாவதாக, அசைந்தாடும் நாணல் ஊசலாடும் பலவீனமான மனநிலையை குறிக்கிறது. யோர்தான் நதிக்கரையில் நீளமாக வளர்ந்திருக்கும் புட்கள் காற்றடிக்கும் திசையை நோக்கி ஆடும். உறுதியாக இருக்காது. யோவான் ஸ்நானகன் இந்த உறுதி இல்லாத நாணல்களைப் போல வளைந்து கொடுப்பவன் அல்ல என இயேசு இங்கே உணர்த்துகிறார். எந்த சூழ்நிலையிலும் தன் விசுவாசத்தையும் கொள்கைகளையும் மாற்றிக்கொள்ளாதவர், பாறையைப் போல உறுதியானவர். யோவான் ஸ்நானகன் தேவனுடைய வார்த்தைகளை எவருக்கும் பயப்படாமல் எங்கும் தைரியமாய் பிரசங்கித்தார். யாரிடமும் இணங்கி போகவே இல்லை, சமரசம் செய்து கொள்ளவும் இல்லை. நமக்கு இந்த வசனங்கள் எவைகளை உணர்த்துகிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவ பலத்தோடு இந்த உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தோடு சமரசம் செய்யாமல் தைரியமாக வாழ கிருபை பெற்றவர்கள். ஆண்டவர் நம் ஆவிக்குரிய தரத்தை அறிந்தவர். அன்று யோவான் ஸ்நானகனை பற்றி உயர்வாக கூறியவர் நம்மை குறித்து இன்று என்ன சொல்லுவார் என நினைத்து பாருங்கள். என் பிள்ளைகள் உறுதியாக நிற்கிறார்கள், எல்லா சூழலிலும் என்னை நம்புகிறார்கள் என ஆண்டவர் சொல்லும்படியான வாழ்க்கை நம்மிடம் காணப்பட வேண்டும். நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். ஆமென்.